ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். மேபி எனக்கும் அந்த டவுட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் திருடிட்டு போயிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க, அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படுவாங்க. அவங்கெல்லாம் அடுத்தவங்க சொத்தை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது என்னவோ நம்ம தான். ஆனால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தினவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அப்போ நம்ம நினைப்போம், டே கடவுளே நீ இருக்கியே இல்லையாடா, என்ன ஏமாத்திட்டு போன அவெல்லாம் நல்லா இருக்கேனடா, நான் என்னடா பாவம் பண்ணேன், எனக்கு இவ்வளவு தண்டனையை கொடுக்குறியே அப்படின்ட்டு நினைக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றது நம்ம ரஜினி டைலாக்ல, டேய் நல்லவனை கடவுள் சோதிப்பான்டா, ஆனா கைவிட மாட்டான். கெட்டவனுக்கு நிறைய கடவுள் கொடுப்பான், ஆனா கரெக்டான நேரத்துல கைவிட்டுருவான் அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல சென்டிமெண்டா நமக்கு அட்வைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, நம்மளும் அந்த அட்வைஸ் ஏத்துக்கிட்டாலும் நமக்குள்ள ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும், அந்த கெட்டவன் அனுபவிக்கிறதுக்குள்ள நம்ம போய் கடவுள்கிட்ட சேர்ந்துருவோம்டா அப்படின்ட்டு. யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.